ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அதிரசம் தான் ரெடி பண்ண போகிறோம். பாகுபதம் எதுவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் எதுவுமே இல்லை. ரொம்ப ஈஸியாக அழகான டேஸ்டியான அதிரசம் நம்மளே சூப்பராக ரெடி பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அதிரசம் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த குண்டு குண்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாவு பச்சரிசி தான். பச்சரிசி நம்ம நார்மலாக கடையில் வாங்கினா இந்த அரிசியும் இருக்கும், ஒல்லியாக ஒரு அரிசி இருக்கும், பொன்னி பச்சரிசி, அந்த அரிசியும் கிடைக்கும். அது இல்லாமல் ரேஷன் பச்சரிசிலையும் செய்யலாம். ஆனால் இந்த அரிசி மாவோட அளவு அதிகமாக வரும். அதனால அதிரசம் செய்கிறதுக்கு நம்ம அதிகமாக இந்த அரிசி யூஸ் பண்ண ரொம்ப டேஸ்ட்டாக அளவுகள் கரெக்டாக வரும். இப்போ நான் ஒரு அரை பக்கம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இந்த நாளில் நல்லா நிறச்சி முங்க எடுத்தோம் அப்படின்னா இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு 2-3 டைம் நான் அரிசியை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்போ அரிசியை தண்ணி வடித்து வச்சுருக்கேன். நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத்தில் இந்த அரிசியை விரித்து ஃபேன் காற்றுல நம்ம கொஞ்சம் வாட வச்சிடலாம். இது எப்படின்னா ரொம்ப மொறுமொறுனே வாழக்கூடாது, ரொம்ப கையில் ஈரமாக இருக்கிற மாதிரியே இருக்கக்கூடாது. இப்படி நம்ம பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக அந்த கையில் ஒட்டிட்டு விழுற மாதிரி இருக்கணும். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கிட போகிறேன். இதுக்கு நம்ம அரிப்பில் 3 சைஸில் தொலைவுள்ள அரிப்பு இருக்கும். அதில் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் இல்லையா, அதை வச்சு எடுத்துக்கிடுங்க. நான் இன்றைக்கி அரிக்க எதுவுமே செய்யலை. அப்படியே மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு எனக்கு அந்த பக்குவம் சரியாக தெரியும். நான் அப்படியே கையால் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி இதில் சேர்த்துட்டேன். நம்ம அடிக்கடி செஞ்சுட்டு இருந்தோன்னா அந்த பக்குவம் கரெக்டாக வந்துடும். அப்படி இல்லைன்னா அந்த அரிப்பில் பெரிய சைஸு ஓட்டை இருக்கக்கூடிய அரிப்பை எடுத்து வச்சு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிடுங்க. இப்போ மாவு அரிசி எடுத்து வச்சுட்டு நல்லா அமுத்தி விட்டுறணும். அப்படியே அமுக்கி காற்று போகாத அளவுக்கு வச்சு கொஞ்சம் மூடி போட்டு வச்சிடலாம். இங்கே நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ மண்டை வெல்லம் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துடலாம். எனக்கு நாட்டு சர்க்கரையில் செய்கிற டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால் 1/2 கிலோ அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதில் ரொம்ப மண் தூசி எதுவும் இருக்காது. அதனால் நான் பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 100லேருந்து 120 ml அந்த மாதிரி அளவு சேர்த்தா போதும். ஒருவேளை தண்ணி காணாமல் இருந்ததுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிடலாம். இந்த மாதிரி நம்ம சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதி வந்ததும் கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா பிசு பிசுப்பாக லைட்டாக அப்படி ஒட்டி ஒரு கம்பி பதம் மாதிரி வரும். அப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ரொம்ப பாகுபதம் தண்ணியில் போட்டு பார்க்கணும் அப்படின்னு எந்த அவசியமே இல்லை. இந்த மாதிரி செஞ்சாலுமே ரொம்ப அழகாக வரும். இப்போ நம்ம மாவில் கொஞ்சமாக சுக்குத்தூள், கொஞ்சம் ஏலக்காய் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்டீல் அரிப்பு வச்சு சூடாக இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை பாகு இருக்குல்லையா, அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அது எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து வச்சிடலாம். இப்போ பாகு நல்லா சூடாக இருக்கும், கை வச்சிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு கரண்டியை வச்சு நம்ம அதை நல்லா கலந்து விட வேண்டியது தான். அடியில் கொஞ்சம் மாவு இருக்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பாகு எடுத்து ஊற்றிட்டு அதேமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணணும். தண்ணி அதிகமாக வச்சிட்டோம் அப்படின்னா இந்த இனிப்போட அளவு கம்மியாகிடும். அதனால எப்போவுமே தண்ணி அதிகமாக வைக்கக்கூடாது. 1/2 கிலோ அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 100லேருந்து 120 ml கரெக்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு எல்லா சர்க்கரை பாகையும் சேர்த்ததுக்கப்புறம் அந்த தண்ணி காணாத மாதிரி ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா கொஞ்சம் அந்த பாத்திரத்துலையே கொஞ்சமாக ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சு அதையும் இது கூடால ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பச்சை தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துட்டு இந்த பாகு எல்லாமே சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாவு பச்சரிசி எடுக்கும்போது இந்த சர்க்கரை பாகு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அந்த மாவு அந்த சர்க்கரை பாகெல்லாம் குடித்து நல்லா கொஞ்சம் ஊதி வரும். இதுவே நம்ம ரேஷன் பச்சரிசி எடுத்தோம் அப்படின்னா மாவோட அளவு ரொம்ப கம்மியாக தான் வரும். அப்போ சர்க்கரை பாகு கொஞ்சம் மிச்சம் வர்ற மாதிரி இருக்கும். அதையும் கவனிச்சுக்கிடுங்க. இப்போ நான் கையில் ஒட்டாத அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்க தளன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கை வச்சு இருத்தி பார்த்தோம் அப்படின்னா கையில் ஒட்டாது. இந்த மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. 1 நாள் இல்லைன்னா 2 நாள் நம்ம அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ 1 நாள் ஆயிருக்கு. நான் அந்த மாவு எடுத்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னுமே நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இருந்ததோட கொஞ்சம் திக்காக இருக்குது. மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போது இந்த அளவுக்கு தான் நான் மாவு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு தான் மாவு எடுத்திருக்கேன். கையில் கொஞ்சமாக நெய் தடவிருக்கேன். நெய் இல்லை எண்ணெய் எதுனாலும் தடவிடலாம். நான் கையில் வச்சே தட்டி போட்டுருவேன். உங்களுக்கு இந்த மாதிரி தட்ட வரல அப்படின்னா
ஆயில் கவர் இல்லைனா பால் கவர் இருக்குல்லையே அதிலலாம் எண்ணெய் தடவிட்டு அப்படி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா நிரப்ப தட்டிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் சேர்க்க வேண்டியதான். எண்ணெயோட அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து பொறுமையாக பொரிச்சு எடுங்க. அழகாக வரும். ஒரு 2 நிமிஷத்தில் சூப்பராக அதிரசம் வந்து 2 பக்கமுமே வெந்து வந்துடும். இந்த மாதிரி நம்ம சேர்த்ததும் அழகாக எலும்பி வருது பாருங்கள். நான் வந்து ஒன்று அப்படியே திருப்பி போட்டதுக்கப்புறமா இன்னொன்று வந்து சேர்த்துக்கிடுவேன். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த கையில் தட்ட வரல அப்படின்னா வாழை இலை இல்லைனா கவரு இந்த மாதிரி எதில் வேணாலும் வச்சு தட்டலாம். நான் வந்து கையிலேயே வச்சு அப்பப்போ தட்டி போட்டுட்டேன். இந்த அதிரசம் தட்டும்போது கொஞ்சம் ரொம்ப திக்காக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒருமாதிரி கடுகடுன்னு வரும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் தட்டுறதுக்கு வராது. அதனால இந்த பக்குவம் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து எடுத்துக்கோங்க. பாகுபதம் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நான் வந்து எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்ட்டு காமிச்சிட்டேன் உங்ககிட்ட. ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.